ஆஹா, நீங்க 3 பேரும் காலையிலேயே விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? இதோ இப்ப நீங்க ஒரு பெரிய பொண்ணு பாக்குறீங்கல்ல, அவ பேரு மீனு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு இருக்கால, அவ பேரு பொண்ணு. அப்புறம் அவங்க தலைக்கு மேல 4 புறமும் சுத்தி சுத்தி விளையாடுறால, அவ பேர் என்ன தெரியுமா? அவங்கதான் குஞ்சு கிளி. ஒரு சமயம் மீனுவோட அப்பாவும் அம்மாவும் காலையில ரொம்ப தூரம் விவசாய பூமியில வேலை செய்ய போகும்போது மீனு புண்ணு அப்புறம் அவளோட குஞ்சு கிளி அவங்க பாட்டியோட பாதுகாப்புல இருப்பாங்க. மிட்டு வா வா. மிட்டு வா வா. பொண்ணு மீனு ரொம்ப நேரம் விளையாடிட்டீங்க, வாங்க இப்ப போய் சாப்பிடுவோம். இதோ நாங்க வந்துட்டோம் பாட்டி. மிட்டுக்கு பசிக்கலையா? பாட்டி அது இப்போதான் நெல்லு சாப்பிட்டுச்சு. குஞ்சு கிளி அந்த கிளையில உக்காந்துட்டு இருக்கும் போது அது தூரத்துல வானத்துல செம்பன் கருடன் பறக்கிறத பாத்துச்சு. வானத்துல நாலாபுறமா பறந்துட்டு இருந்த செம்பன் கருடன் கீழே மரத்து கிளையில வந்து உட்கார்ந்ததும் அப்போ அந்த கிளி அது ரொம்ப பொறாமையோட பாத்துச்சு. சம்பா, நீயும் பறவை நானும் பறவை. உன்னால அந்த மேகங்களுக்கு மேல பறக்க முடியும், அப்புறம் மலைக்கு மேல கூண்டையும் உன்னால கட்ட முடியும். ஆனா என்னால அவ்வளவு தூரம் மேகங்களுக்கு மேல பறக்க முடியாது. என்னுடைய செல்ல கொஞ்சு கிளியே, கடவுள் எல்லாருக்கும் ஒரு திறமைய கொடுத்திருக்காரு. நாம அத கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். செம்பன் கருடன் பறவை என்னதான் அதுக்கு ஆறுதல் சொன்னாலும் குஞ்சு கிளிக்கு கொஞ்சம் கூட ஆறுதலே இல்ல. ஓ பாட்டி, பாட்டி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஓ, ஏதோ பிரச்சனை போல இருக்கு. பொண்ணும் மின்னும் எதுக்கு அழுதுகிட்டு இருக்காங்க? நான் உள்ள போய் என்னன்னு பார்க்கணும். அச்சச்சோ, பாட்டியம்மா கீழே விழுந்துட்டாங்க. பாட்டி 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 என்னாச்சு? பாட்டி 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 பாட்டிமா ஏன் பதில் பேச மாட்டேங்கிறாங்க? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. நான் இங்க நடந்த விஷயங்களை வயலுக்கு போயிட்டு ராயப்பா கிட்ட சொல்றேன். இங்க பாத்தியா, நம்மளோட கிளி நம்மள பாக்க இங்க வந்திருக்கு. பாட்டி 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 பாட்டி. இது என்ன பாட்டி பாட்டின்னு சொல்லுது? ஒருவேளை வீட்ல ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஆமா ஆமா, சீக்கிரம் வாங்க போலாம். அப்ப சரி, சீக்கிரமா போலாம் வா. நல்லதா போச்சு, நீங்க நேரத்துக்கு வந்து எனக்கு மருந்து கொடுத்தீங்க. இல்லனா இந்நேரம் என் உயிரே போயிருக்கும். அது சரி, எனக்கு உடம்பு சரியில்லை விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது?
இது நம்மளோட கிளியோட புத்திசாலித்தனம். அது நாங்க வேலை செய்யற இடத்துக்கே வந்துருச்சு. வந்து பாட்டி பாட்டின்னு கத்திச்சு. அப்புறம் இதனால நம்ம குஞ்சு கிளிய எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சு போச்சு. செம்பன் கருடன் பறவை இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கிளிக்கிட்ட என்ன சொல்லுச்சுன்னா, கொஞ்சம் கிளியே, இததான் நான் உனக்கு சொன்னேன். மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், கடவுள் எல்லாருக்கும் அவங்க திறமைக்கான வரம் கொடுத்திருக்காரு. நான் எல்லாத்தையும் விட உயரமா பறக்க முடியும். ஆனா உங்கள மாதிரி கிளி இனங்கள் தான் மனிதர்கள் சொல்ற விஷயங்களை அப்படியே திரும்பவும் உங்களால சொல்ல முடியும். இன்னைக்கு உன்னோட திறமையினால் தானே பாட்டி அம்மாவோட உயிரை காப்பாத்த முடிஞ்சது. நம்மளால புது புது உயரத்துக்கு போய் சேர முடியும். அதுக்கு முன்னாடி நம்மளோட திறமை என்னன்னு நாம புரிஞ்சுக்கணும். எப்ப தேவைப்படுதோ அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். செம்பா, உனக்கு தெரியுமா நீ எவ்வளவு புத்திசாலி? இதெல்லாம் எனக்கு நீ எவ்வளவு அழகா புரிய வைக்கிற.